Okay, hi everyone. இந்த டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது வந்து GIMP software. GIMP software பத்தி பெரும்பாலானவங்க தெரிஞ்சிருப்பாங்க. தெரியாதவங்க வந்து இந்த டியூட்டோரியல் மூலம் நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ GIMP software பார்த்தீங்கன்னு சொன்னா similar as Photoshop தான். Photoshop உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரும் வந்து ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேராக தான் இருக்கு. ஆஃப்கோர்ஸ். ஸோ இது ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். இது பார்த்தோம்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் வந்து Photoshop தான் யூஸ் பண்ணுவோம். இந்த GIMP சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதில்ல அண்ட் ஏன் இது வந்து Photoshopஐ விட பெட்டராக இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணுறதை நான் இந்த டியூட்டோரியலில் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். நார்மலாக வந்து நாங்கள் வந்து Photoshop யூஸ் பண்ணுறதுக்கான மோஸ்டான ரீசன் என்னென்னு சொன்னால் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து Photoshopல இருக்குது. ஸோ இமேஜ் எடிட் பண்ணணும், நாங்கள் எப்படி அந்த இமேஜை வந்து எடிட் பண்ணணும்னு யோசிக்கிறோமோ அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து Photoshopல வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் Photoshop பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து Photoshop இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் அதை ஒன்று நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் க்ராக்கி யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் இந்த GIMP சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பர்ச்சேஸுமே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் ஃப்ரீயாக இதை என்ன செய்யலாம்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். பட் Photoshop பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணி சேவ் பண்ணி கொள்றதுக்கு இந்த Photoshopுடைய ஸ்டோரேஜ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 1 GB எடுக்கும். பட் இதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம்னு சொன்னால் மினிமம் 20 MB தான் எடுக்கும். ஸோ இது வந்து லோவர் ஸ்பேஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒன்று. பட் இதே நாங்கள் யூஸ் பண்ணுறதுலேன்னு பார்த்தோம்னு சொன்னால் Photoshopல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிறைய எல்லா ஒர்க்குமே நாங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியான யூசேஜஸ் இருக்குது. பட் இங்கே சிமிலர் as Photoshop தான். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மெயினான டூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெயிண்ட் பண்ணலாம், ப்ரஷ் டூல்ஸ் இருக்குது, பென்சில் டூல்ஸ் இருக்குது, க்ராப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், நாங்கள் கட் பண்ணி எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், க்ளோனிங் டூல்ஸ் இருக்கும், ஸ்மட்ஜ் இருக்குது. மோஸ்டான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. லேயர்ஸ், நாங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம், டிரான்ஸ்பரண்ட் பண்ணலாம், ஒப்பாசிட்டி செய்யலாம், இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இருந்தாலும் Photoshopஐ விட சில ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே வந்து குறைவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து Photoshop மாதிரியே இதில் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட சைஸை வந்து நீங்கள் என்ன சைஸில் நீங்கள் வந்து டிசைன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சைஸில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வந்து லோகோ டிசைன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் லோகோக்குரிய சைஸில் நீங்கள் எடுக்கலாம். மொரேல்ஸ் பேனர் டிசைன் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது க்ரீட்டிங் கார்ட்ஸ் ஏதாவது டிசைன் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சிமிலர் as Photoshop தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் டிசைன் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் செய்ய வேண்டிய டிசைன்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே Photoshopஐ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் இப்படியான டூல்ஸ்லேயே என்ன செய்யலாம்னு சொன்னால் டிசைன் பண்ணிக்கொள்ள இயலும். ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் GCA ஆர்டினரி லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ICTயில் வந்து GIMP சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குரிய ரீசனும் வந்து இதான். ஸோ ஈஸி டு ஆக்சஸ் தி GIMP சாஃப்ட்வேர். ஸோ நீங்களும் இதை வந்து உங்களுக்கு இந்த GIMP சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்குமென்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய வெப்சைட் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஸோ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ கிளிப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் டூல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டூல்ஸையும் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன மாதிரி க்ரியேட்டிவாக வந்து ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணுறது, என்ன மாதிரி க்ரியேட்டிவான இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.